எது இம்ப்ரூவைஸ் ஆகும்னா புதுசாக வசனங்கள் ஒன்னோ ரெண்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும், போகிற போக்கில் ஒரு காமெடிக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அந்த காட்சி மாற்றி எழுதப்படலாம், ஆனால் உங்களுடைய மையமும் அந்த காட்சியினுடைய ஆதாரமும் மாறவே மாறாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் நம்ம டூர் போகல, ஷூட்டிங் போகிறோம். அது எந்த பட்ஜெட் கம்மியாக டைட்டில் போகிறப்ப எந்த அளவுக்கு இருப்போம்னா, இந்த லொக்கேஷனுக்கு போகிறது எவ்வளோ நேரம், அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவாகும், அங்கே போய் எவ்வளோ நேரம் பெர்மிஷன் கிடச்சிருக்கு, இப்போ ஒரு 6 மணி நேரம் காட்சி 2 மணி நேரத்தில் எப்படி எடுக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் இருந்து தான் நம்ம எப்போது வருவோம். நீங்கள் ஜமா எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இத்தனையும் எடுக்கணும்னா பேப்பருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இருக்க முடியாது. ஆனால் அது இன்னும் பெட்டர் ஆகும். உங்களுக்கு லிமிட்டேஷன் வர வர ஒரு காட்சி இப்போ என்னன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல காட்சி மாறிட்டே இருக்கும். அந்த நடிகர் வரல விடு, அந்த சீன் அந்த கேரக்டர் வெளில விடு, இவங்க 2 பேரும் இப்படின்னு அப்போ என்ன யாருமே இல்லாமல் கூட எடுத்துலாம். கேமரா மட்டும் தான் மெயின் தேவை. கேமராவும் ஒரு மரமும் ஒரு லொக்கேஷனும் ஒரு மலையும் ஏதோ ரோடு இருந்தால் கூட நீங்கள் ஒரு காட்சியை வந்து எடுத்து வந்துட முடியும். அதாவது உங்கள் காட்சிக்கு தேவையான ஒரு காட்சியை அதுக்குள்ளேருந்து கொண்டு வந்துட முடியும். அப்போ நம்ம எப்போதுமே ஸ்பாட்டில் எதுக்கு ரெடியாக இருக்கோம்னா, சினிமாவில் எப்போதுமே நம்மளுக்கு எல்லாருமே முடியாதுங்கிறது நம்மளுக்கு எப்போதும் முதல் இல்லை. அது முதல் படத்துலேருந்து நம்ம என்ன கேட்டாலும் அது கஷ்டம், அங்கே போக முடியாது, அது ரொம்ப டஃப்பு, இது புரியுமான்னு தெரியாது, இப்படின்னு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் தான் சினிமா எடுக்கிறது. நம்ம சினிமா எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் சொல்கிறது வந்து லட்சியபூர்வமாக சொல்ல, தெர் பி ஆல்வேஸ் ஹடில்ஸ் டு கெட் அ ஷாட். ஒரு ஷாட் நமக்கு வேணுங்கிற மாதிரி வேணும்னா அதுக்கான தடைகளை தாண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தடைகளை தாண்டது ஒன்று, அந்த தடை வந்துச்சுன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுறது ஒன்று. எப்படி வேணாலும் பண்ணலாம். எனக்கு நான் நினச்ச அந்த காட்சியை அந்த நாளில் அந்த நேரத்தில் எடுத்தவன் கட்டாயம் தான் எடுத்தே தீர்வேன். அதுக்கு என் ஸ்கிரிப்டோ என் டயலாகோ இடையூறாக இருக்க முடியாது. அது என்னவா மாறும்னா அந்த ஸ்கிரிப்ட் இன்னொரு பெட்டரான ஒரு இடத்துக்கு போயிடும்.